ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி பிளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறாங்க அம்மா. ஸோ கத்திரிக்காய் சுட்டு வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பருப்பு சாம்பார் தான், ஏன்னா வெள்ளிக்கிழமையில சாம்பார். சோறு வடித்து வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி வீட்டில் குக்கரில் வைப்பீங்களான்னு தெரில, ஆனால் நாங்கள் டெய்லி சாதம் வடிப்பாங்க அம்மா. இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார், அவரைக்காய் நறுக்கி வச்சாச்சு. பச்சடிக்கு புளி ஊற வச்சுருக்கு, கொஞ்சோண்டு இத்தினோண்டு ஊற வச்சா போதும். ஊற வச்சுருக்காங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லி அம்மா வச்சுருக்காங்க. ஆறட்டும்னு சொல்லி நல்லா வதங்கிடுச்சு. எங்கள் வீட்டு குட்டி எப்படி முழிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவருக்குன்னு கட்டில் எப்படி படுத்துருக்காரு பாருங்க. பையூ பையுமா, நடி தங்கப்பில்ல, தூக்கத்தில் இருக்கார். இன்னொரு குட்டியை பாருங்கள், இங்கே பாருங்கள். லட்சுமா, லட்சு பிள்ளை என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? வாங்க. கை கொடு, கை கொடு, கை கொடு. ஓ ஓ ஓ, சரி சரி சரி. 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 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கடைக்குட்டி. எங்கள் மீனுமா, மீனு பிள்ளை, ஏய் மீனுமா, இந்த மீனு பிள்ளை அவங்க ரொம்ப தூக்கத்தில் இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு மயக்கத்தில் இருக்காங்க. அடுத்து கத்திரிக்காவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கணும். மிளகா வத்த 2, இத்தினோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். இந்த பாருங்கள், அம்மா பண்ணுறாங்க, ஆனால் அம்மா வீடியோவில் தெரிய மாட்டாங்க, பார்த்துக்கணும். இப்போ கரைச்சி வச்சுருந்தாங்களே அந்த புளியை அதில் ஊற்றணும். வதக்கின வெங்காயத்தில் ஊற்றிட்டாங்க அம்மா. நல்லா புளிஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அந்த கிண்ணத்தில் மாற்றிட்டு இப்போ கத்திரிக்காய் சுட்டு வச்சுருந்தோம்ல, அதை இந்த கிண்ணத்தில் அம்மா கத்திரிக்காய் அப்படியே வறுத்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த இதோட இந்த நல்லா குழஞ்சிடணும். கத்திரிக்காய் குழஞ்சதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ அம்மா அதை போட்டு நல்லா பிசைகிறாங்க. கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ செஞ்சாச்சு பாருங்கள், நல்லா இருக்கா? நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தப்பு